செய்தித்தாள் எடுத்தாலே சரி ஏதோ ஒன்று கெட்ட விஷயம், இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி ஏதோ ஒன்று கெட்ட விஷயம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை நம்ம எப்படி மாற்றலாம்? இந்த ரகசியத்தை எப்படி இந்த உலகத்தில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஆரோக்கியத்தை எப்படி இந்த ரகசியத்தை வச்சு மாற்றலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் பிளாசிபோ எஃபெக்ட்னு ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம நோயை பற்றி நிறையா பேசிகிட்டே இருந்தால் அதுதான் எனர்ஜியாக மாறி நம்மளுக்கு அதிகரிக்கும், இப்படியெல்லாம் பார்த்துருந்தோம். யாருக்கான பார்க்கணுன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சீக்ரெட் புக்கை. நீங்கள் யாராலும் ஃபுல்லாக பார்க்கணும், ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா வீடியோக்கிலையும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை தந்திருக்கேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அதே மாதிரி ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அதுக்கிட்ட நம்ம நிறைய நம்மளோட ஆற்றலை கொண்டு தரும். அதாவது எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஏன்னா என் வாழ்க்கையில் இப்படி வருது, இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம்ல. அது மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்துலையுமே நம்ம நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம், நிறைய எனர்ஜியை செலவழிக்கிறோம். மோஸ்ட்டாக எப்பயுமே ஒரு டிசீஸ் வந்தாலும் சரி, இல்லை ஒரு வார் வந்தாலும் சரி, என்னவா பிடிக்காத விஷயம் என்ன வந்தாலும் சரி, நான் அதை எதிர்த்து போராடணும், நான் போராடி படிக்கணும், நான் போராடி ஜெயிக்கணும், நான் போராடி இந்த வாரில் வின் பண்ணணும், இப்படி தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அப்படி நீங்கள் சொல்லும்போது, அதாவது நான் போராடி நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த விஷயம் இன்னும் தான் அதிகமாகும். அதாவது முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துருந்தோம், எந்த ஒரு விஷயம் நம்ம வேணாம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அது நம்ம வாழ்க்கையில் நிறைய வரும். அதே மாதிரி நான் எப்பவுமே போராட்டே இருப்பேன், நான் போராடி இந்த விஷயத்தை அடைவேன், போராடி இந்த விஷயத்தை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த போராட்டம் சண்டை தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த விஷயத்தில் நம்மளோட கவனத்தை நம்ம கொண்டு போகிறோமோ அந்த விஷயத்தில் தான் நம்ம அதிகமாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவோம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு போர் நடக்குது, ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் நடக்குது, எனக்கு ஏன்னா இது நடக்குது, ஏன் இப்படி இந்த உலகத்தில் இப்படி இருக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க ஒரு விஷயத்தை நீங்கள் தடுக்க அந்த விஷயம் அதிகமாகிட்டே தான் போகும். ஏன் ஒரு விஷயம் வேணான்னு நினைக்கிறப்போ, இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் நினைக்கிறப்போ, இல்லை எனக்கு இது ஒரு விஷயம் வேணாம் அதை நீங்கள் தடுத்துட்டே இருக்கிறப்போ ஏன் அதிகமாகும்? ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை முழுசாக தரீங்க. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் சரி உணர்ச்சியும் சரி நீங்கள் அது மேலே தந்துகிட்டே இருக்கீங்க. இப்போது என்ன நடக்குது உங்ககிட்ட? இந்த விஷயம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கு எது வேணாவோ அதை நினச்சிட்டே இருக்கீங்க, அதுக்காக உணர்ச்சிகள் தந்துகிட்டே இருக்கீங்க. அப்போது எதுக்கு நீங்கள் உணர்ச்சிகள் தரீங்களோ, எதுக்கு நீங்கள் கவனம் தரீங்களோ அது அதிகமாகிட்டே தான் போகும். இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணான்னா அதை நினைக்காம உங்களுக்கு எது வேணுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் வேணான்ற விஷயத்த விட்டுடணும். ஓகே, இது நடக்குது, எனக்கு பிடிக்கல இப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்படின்ற போது எப்பயுமே சொல்கிறது போல தான் உங்களுக்கு ஒரு புது சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அதுக்கு எதிராக நினச்சிங்கன்னா அந்த விஷயந்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். இப்போ மோஸ்ட்டாக இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, ஆன்டி வார் மூமெண்ட், இல்லை ஆன்டி ட்ரக் மூமெண்ட், இது மாதிரிலாம் கொண்டு வருவாங்கல்ல. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் அதுக்குன்னு ஆரம்பிப்பாங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண அதை தான் அதிகப்படுத்துகிறீங்க. ஏன்னா நீங்கள் எகெயின்ஸ்டாக எது வேணாவோ அது மேலே உங்களோட கவனத்தை செலுத்துறீங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும், இல்லை இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது அது மேலே நம்மளோட கவனத்தை தரணும். அப்போது அது நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்மளோட முழு ஆற்றலையும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தரும்போது அது அதிகரிக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் அன்புலையும் இல்லை உங்களோட ஆற்றலை நன்றி உணர்வுலையும் இல்லை நிறைய உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் இருக்குன்ற ஒரு எண்ணத்தை ஒரு ஆற்றலை கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கும்? சொல்லும் போதே ஓகே ஆமாம் கரெக்ட் தானே அப்படின்னு தோணுதில்ல. ஸோ அதுதான் மதர் தெரசா கிட்ட ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இது மாதிரி ஆன்டி வார் ரேலி நடத்துகிறோம், நீங்கள் அதில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மறுத்துட்டாங்க, அதில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பீஸ் ரேலி வச்சிங்கன்னா
அமைதிக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க பார்த்தீங்களா மதர் தெரசா. அவங்களுக்கு இந்த ரகசியம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளேயும் சரி, அவங்களோட உலகத்துக்குள்ளேயும் சரி, அவங்க என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு எண்ணத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் நம்மளோட எண்ணத்தை தர தர அந்த விஷயம் பெருசாகிட்டே தான் போகும். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வேணான்றது நடந்துருச்சுன்னா அதை திரும்பியும் நம்ம எண்ணங்களை தந்து பெருசாக்கிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே எண்ணம் தராமல் உங்களோட கவனத்தை திருப்பி அன்பில் செலுத்துனீங்கன்னா அந்த விஷயம் இருக்கவே இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை கவனிக்கலாம். அதாவது அதை கவனிக்கும் போது தான் ஓகே உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். ஆனால் அதிலே உங்களோட எண்ணத்தை செலுத்தி இது என்ன இப்படி நடந்துருச்சு, இவ்வளோலாம் நடக்குதா, இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு நீங்கள் அதை அதிகப்படுத்தக்கூடாது. அது மேலே எண்ணத்தை தந்துட்டே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் கெட்ட விஷயம் நடக்குது, நெகட்டிவான விஷயம் நடக்குது அப்படின்னா அது மேலே கவனம் செலுத்துறதுனால இந்த உலகத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக இன்னும் தான் அதை அதிகப்படுத்துகிறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அது மாதிரி விஷயங்களை கொண்டு வரோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு எண்ணம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் ஏதோ நெகட்டிவான எண்ணங்களை யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு குறிப்பு தருது. அப்போது நீங்கள் அதை மாற்றி ஒரு புது சிக்னலை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பணும். அதே இந்த உலகத்தில் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, உங்கள் கண்ணில் அது படுது அப்படின்னா உங்களால் உதவி பண்ண முடியாதுன்னெலாம் இல்லை. நீங்கள் உங்களோட எண்ணங்களை மாற்றி கண்டிப்பாக உதவி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே போதுமான உணவு கிடைக்குது. இது மாதிரி நிறைய எண்ணங்களை எது தேவையோ அதை கொடுங்க. அதிலிருந்து உணர்ச்சிகள் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு உதவி செய்யும். நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு உதவி பண்ணுற திறன் இருக்குது. எப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகள் மூலமாக. நம்மளோட உணர்ச்சிகள் எப்பயுமே அன்பாகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே உதவி பண்ண முடியும். இப்போ சொல்கிறது ஜேம்ஸ் ரேன்ற ஆத்தர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எப்போ இந்த ரகசியம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சோ நான் அப்போ இருந்தே இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, செய்தித்தாள் படிக்கிறது, இல்லை நியூஸ் பார்க்கறது டிவியில் இதெல்லாமே விட்டுட்டேன். ஏன்னா எப்பயுமே நியூஸில் மோஸ்ட்டாக நிறைய கெட்ட விஷயங்கள் தான் வரும். அது என்னை நல்லா உணர வைக்கிறது இல்லை. நான் அதை படிக்கும்போது நல்லா உணர்றதில்லை. அதனால் நான் விட்டுட்டேன். இதுக்காக ஒன்றும் நம்ம நியூஸ் பேப்பர்காரங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுமே எதிர்பார்க்கறது அதுதான். ஏதாவது ஒரு ஹெட்லைனாக பெரிய ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது இல்லை பெருசாக ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் போடும்போது தான் எல்லாருமே நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குகிறோம். ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் நம்மளோட நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஒரு பெரிய அழிவு மாதிரி நடக்கும்போது, இந்த போர் நடக்கும்போது, பெரிய டயாஸ்டர் நடக்கும்போது தான் நம்ம அவ்வளோ ஆர்வமாக இந்த நியூஸை படிக்கிறோம். அப்போ தான் நியூஸ் சேனலுமே ரேட்டிங் அதிகமாகுது. அதனால தான் அவங்களும் அது மாதிரி நியூஸ் போடுறாங்க. இந்த நியூஸ் பேப்பரில் வர நியூஸ் எல்லாமே விளைவு தான். இதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே ஈர்ப்பு விதி தான். நம்ம எதை ரொம்ப எதிர்பார்க்குறோமோ அதுதான் நம்ம கிட்ட சேரும். அதுதான் இந்த நியூஸ் சேனலும் ஓகே மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் பண்ணாதான் நம்மளோட நியூஸ் சேனல் நல்லா ரேட்டிங் ஏறும் அப்படின்றதுனால அவங்களும் அதை கொண்டு வராங்க. இதே நம்ம நல்ல விஷயங்களே பார்க்குறோம், நல்ல விஷயங்களே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்களை மாற்றி நம்மளோட கவனங்களை நல்ல விஷயங்களை கொண்டு வந்தால் புது சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். அப்போது இந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எல்லா மக்களும் என்ன கேட்போம், அப்போ எப்படி நான் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்போம். நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம நல்ல விஷயங்களை நம்மளோட கவனத்தை கொண்டு வந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், இந்த உலகத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம வாழ்க்கையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும், நம்மளோட உலகமும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையோட எஜமான். உங்களோட ஒரு கமாண்டுக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து பதில் அளிக்குது. நீங்கள் வெளியே உங்களுக்கு என்ன வேணாமோ அந்த விஷயத்தை பார்த்து அதில் மூழ்கி போயிடாதீங்க. அதுக்கான முழு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை மாற்ற ஆரம்பிங்க. மாற்ற முடியலன்னா விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான புது எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அதை வந்து நல்லா வந்து உணர்ச்சிகளாக நல்லா உணருங்க. அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும், எல்லாருமே இந்த ரகசியத்தை பயன்படுத்தினா எப்படி எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து வெளியே இருக்கிற விஷயங்களை பார்க்குறீங்க, எல்லாமே வெளியே இருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே உள்ளே இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்களோட உணர்வுகளாலையும் எண்ணங்களாலையும் தான் உருவாகுது. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சரியாக அதை நினச்சிங்கன்னா அதில் எந்த ஒரு லேக்கும் இருக்காது, எந்த ஒரு லிமிட்டேஷனும் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுன்னா, சரியாக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி எல்லாருக்குமே எல்லா வளமுமே கிடைக்கும், என்ன கேட்டாலும் எல்லாருக்குமே எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இதில் தந்திருக்காங்க. பெலிஸ்ன்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கண்ட்ரியை ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக டாக்டர் குவின்னன்ற ஒருத்தவங்க கிட்ட வந்து மைண்ட் ட்ரைனிங் அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இவங்களோட விஷன் என்னவா இருக்குன்னா, அந்த நாடு வந்து ஆயில் ப்ரொடியூசிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த மைண்டை வந்து ட்ரைன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஆயிலுமே வந்து கிடைக்குது. இதே டைமில் 50 கம்பெனிஸ் வந்து இது மாதிரி ஆயில் கிடைக்காம ஃபெயிலியரும் ஆகிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மனசுக்கு அவ்வளோ வந்து சக்தி இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து அடைய முடியும். என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே எதுவுமே வந்து குறைவாக இல்லை. இங்கே என்ன குறைவாக இருக்குன்னா மனிதனோட மனம் மட்டும்தான், நம்மளோட நினைக்கிற சக்தி மட்டும்தான். நம்ம மட்டும் நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் இருக்குது, நம்ம செல்வ செழிப்போடு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் வந்து கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட மனசுல இருந்து வாழ ஆரம்பித்தோம்னா, நம்மளோட மனசுல இருந்து என்ன வேணும்னு வந்து நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே விஷயம் வந்து தேவைப்படாது. எல்லாருக்குமே BMW காரே நம்ம கேட்க மாட்டோம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆடை வேணும், இது மாதிரி நான் வந்து ஆடை அணியணும், இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் வேணும்னு நம்ம யாருமே நினைக்க மாட்டோம். ஏன்னா எல்லாரோட எண்ணங்களும் வந்து வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா வந்து சக்தியுமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கான சக்தி இருக்குது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கொண்டு வர சக்தி இருக்குது. உங்களால் உங்கள் வாழ்க்கையை வந்து உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் மற்றவங்க இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு தரும்போது நம்மளுக்குமே அந்த விஷயம் நடக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. உங்களால் அதை நம்ப முடிஞ்சிச்சுன்னா, உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது வரும். இதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நம்பலை, என் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து நான் வந்து ஏழையாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏழ்மைக்கு வந்து நீங்கள் ஒரு இரையாவீங்க, நீங்கள் இந்த நோய்க்கு வந்து இரையாவீங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே எல்லாருக்குமே தருது. எந்த ஒரு பார்ஷாலிட்டியுமே பார்க்கறது இல்லை. நம்ம வந்து அதை நம்பணும், இவ்வளோதான். எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கொண்டு வர முடியும். அதை எப்படி கொண்டு வரலாம்?
உங்களோட எண்ணங்கள் மூலமாகவும் உங்களோட உணர்வுகள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க, ப்ளஸ் பண்ணுங்க, ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் அன்போட அதிகமான அலைவரிசையில் இருப்பீங்க. அப்படின்றபோது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து அதுக்கான விஷயங்களாக தான் நடக்கும். நம்ம எப்பயுமே வந்து தும்புறப்ப மட்டும்தான் வந்து மற்றவங்கள வந்து வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தானே. நம்ம வந்து எப்பயுமே தும்புறப்ப எல்லாரும் என்ன 100 ஆயுசு 200 ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் வந்து வாழ்த்த ஆரம்பிங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி, அதை வாழ்த்த ஆரம்பிங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் வாழ்த்தும் போதும் ஆசீர்வதிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா வந்து எதிர்மறையான விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து போயிடும். உங்களோட எதிரியை கூட வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிரிகளை வந்து கேர்ஸ் பண்ணீங்க, அதாவது சாபம் தந்தீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து திரும்ப வரும். அதனால் நீங்கள் அவங்கள கூட ஆசீர்வதிங்க, வாழ்த்துங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடும். உங்களுக்கு இந்த அன்புன்ற அதிக அலைவரிசை தான் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க. நீங்கள் எவ்வளோ வந்து மற்றவங்கள வாழ்த்துறீங்களோ அதுக்கு 100 மடங்காக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எல்லா விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியத்தினோட அறிவின் மூலமாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்கணும். நம்ம விழிப்புணர்வாக இருந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொண்டு வரணும். நம்ம எண்ணங்கள் மூலமாக நம்மளால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு விழிப்புணர்வாக நம்மளோட வாழ்க்கைக்கும் சரி, நம்மளோட உலகத்துக்கும் சரி நல்ல விஷயத்த கண்டிப்பாக வந்து கொண்டு வர முடியும். அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கான டாபிக் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து இதில் 2 டாபிக் தான் இருக்குது. 2 வீடியோவில் இந்த சீக்ரெட் புக்கே முடிஞ்சிடும். சண்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும், போட முடியல, சாரி, மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த மோஸ்ட்டாக ஃபஸ்ட்லேருந்து போட்ட வீடியோ வரைக்கும் நிறையா வந்து ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த தான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்மளோட எண்ணங்கள் தான், நம்மளோட உணர்ச்சிகள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே நான் திரும்பியும் வந்து எல்லா இடத்துலையுமே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போதே உங்களோட ஆழ் மனதில் பதின்றதுனால தான். பதியும் போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வந்து ஈஸியாக இருக்கும். மேபி நான் இந்த வீடியோவில் அடிக்கடி சொல்கிற விஷயமே உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னால தான் நானுமே எல்லா இடத்துலையும் வந்து அதை சொல்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.